என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருப்பீங்களா? 5 பேர். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பிறந்தநாள் வரும், ட்ரெஸ் எடுப்பீங்க. அதே போல் இன்னொருத்தருக்கு ஏப்ரல் மாதத்தில் பிறந்தநாள் வரும், ட்ரெஸ் எடுப்பீங்க. ஆகஸ்ட் செப்டம்பரில் திருமண நாள் வரும், அதுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுப்பீங்க. அட்லீஸ்ட் கொண்டாடுவீங்க இல்லையா? அதே போல் வரக்கூடிய ஆடி மாதம் அப்படிங்கிறது நாமெல்லாம் கொண்டாடக்கூடிய மாதம். ஏன்னா நம்ம அம்மாவுக்கு பிறந்த மாதம். நம்ம அம்மா பிறந்த மாதம் ஆடி மாதம். நம்ம சக்தின்னு சொல்கிறோமே, எனர்ஜி, அந்த எனர்ஜி பிறந்த மாதம் ஆடி மாதம். அந்த சக்தி எனர்ஜி அப்படிங்கிற அந்த அம்பாளுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம்னாலே அம்மாவுக்கு உகந்த மாதம், சக்திக்கு உகந்த மாதம், தேவியருக்கு உகந்த மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம். அந்த மாதத்துல நாம பிப்ரவரி மாசத்துல பிறந்தநாள் எப்படி கொண்டாடுறோமோ, ஒரு திருமண நாளை எப்படி கொண்டாடுறோமோ, அது மாதிரி அம்மனுக்கு உரிய அந்த ஆடி மாசத்தை கொண்டாடணும், வணங்கணும், வழிபடணும், தரிசனம் செய்யணும், கோயிலுக்கு போகணும், தீபம் ஏற்றணும், வீட்டை ஆடி மாதம் முழுவதும் சுத்தமாக வைத்திருக்கணும். முதல்ல ஆடி மாதத்தில் அம்மன் உடைய அருள் அப்படிங்கிறது, அம்மனுடைய சக்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தியோட 2.5 கலந்து வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம். அதை நாம புரிஞ்சுக்கணும். அதை அடுத்து இந்த ஆடி மாசத்துல என்னென்னலாம் செய்யணும்னு தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்க கூட பேசுறதுக்கு, பல வீடியோக்கள் பதிவிடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதுல முதல் கட்டமாக ஆடி மாதம்ங்கிறது வரக்கூடிய வியாழக்கிழமையில உதயமாகுது. அந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 32 தேதின்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அந்த ஆடி மாசத்தினுடைய ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்க. உங்க வீட்டுல சுத்தபத்தமா இருக்கணும். முடிந்தால் அசைவ உணவு சாப்பிடாமல் இருப்பது நல்லது. நாங்கள் புரட்டாசி மாதம்தான் அது மாதிரிலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆடி மாதத்திலும் அசைவத்தை தவிர்ப்பது உத்தமம். ஒருவேளை அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் அது உங்கள் விருப்பம். ஆனால் ஆடி மாதத்தில் நித்தியானுஷ்டங்களை அனுஷ்டானமாக ஆத்மார்த்தமாக எந்த ஒரு வீட்டில் கடைபிடிக்கிறார்களோ அந்த வீட்டில் அம்பிகையானவள் வந்து குடிகொள்வாள் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிற ஒரு விளக்கம். ஆடி மாசத்துல நீங்க முக்கியமா செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, உங்க வீட்டு வாசல்ல ஆடி செவ்வாயிலும் ஆடி வெள்ளிக்கிழமை, ஒரு 4 செவ்வாய்க்கிழமை வருதுன்னா 4 செவ்வாய்க்கிழமை, ஆடி மாசத்துல 5 வெள்ளிக்கிழமை வருதா 5 வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் உங்க வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டணும். மாவிலையில் சக்தியானவள் குடிகொண்டிருக்கிறாள். மாவிலையில் ஐஸ்வர்யத்தை தந்துள்ளக்கூடிய அஷ்ட லட்சுமிகளும் வாசம் செய்கிறார்கள். அம்பிகை என்கிற தேவி என்கிற பராசக்தியும் ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய லட்சுமியானவளும் நம் வீட்டுக்கு ஒரு சேர வந்து அருள்பாலிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாசத்துல முழுவதுமாகவே வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். அதே போல ஆடி செவ்வாயிலும் ஆடி வெள்ளிக்கிழமையிலும் வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுங்கள். எப்படியாவது மாவிலை தோரணத்தை கட்டுறத வழக்கமா வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. அதே போல காலையும் மாலையும் வீட்டு வாசலில் நிலைவாசல் இருக்குல்ல, அந்த நிலைவாசல்ல 3 இடங்கள்ல, அந்த நிலைவாசல்ல ஒன்று இந்த முனை, இன்னொன்று இந்த முனை, நடுப்பகுதி, மையப்பகுதி, இந்த 3 இடத்திலும் மஞ்சளால் வட்டமிட்டு குங்குமத்தை வைத்து, அதற்கு பிறகு அங்கே ஒரு விளக்கு இங்கே ஒரு விளக்குன்னு 2 விளக்குகள், அகல் விளக்குகள் காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரம் கொஞ்ச நேரம் ஏற்றி வைப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அம்மனுடைய அருள் நம் இல்லத்துக்கு வந்து சேரும். அம்மனை அழைக்கிறது இப்படித்தான். ஃபோன் பண்ணி, என்ன வீட்டுக்கு வரவே மாட்டேன்றீங்க, வாங்க ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏங்க எவன் சொல்றான் இந்த காலத்துல கூட பிறந்த அக்கா தம்பியே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றோம்.
அதை விடுங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறது வழக்கம் தானே இல்லை, வாங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி அம்மனுக்கு நாம் ஒரு செல்ஃபோன் பேசி, சக்தி அம்மா தாயே சமயபுரத்தாலே நீ எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு நம்ம ஃபோனில் எப்படி கூப்பிடுறோமோ, ஃபோனுக்கு பதிலாக நாம் மாவிலை தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் நிலைவாசலில் இட்டு 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தால் அம்பிகை அங்கிருந்து பார்ப்பான். அம்பிகை சூட்சமமா பார்ப்பான். பிரபஞ்ச சக்தியும் அம்பிகையுடைய சக்தியும் பராக்கிரமமும் கலந்துருக்கு இல்லையா, அந்த பிரபஞ்ச சக்தி பார்க்கும். ஓ என்ன இது நம்மளை கூப்பிடுறாங்க போல இருக்கே, என்ன விஷயம், ஏன் கேட்குறீங்க, கடன் மேல கடன் ஆகிட்டே இருக்குங்க, ஏன் கேட்குறீங்க, இந்த வீடு ஏண்டா கட்டணும்னு இருக்குங்க, ஏன் கேட்குறீங்க, வீடு வாங்கியும் நிம்மதி இல்லைங்க, ஏன் கேட்குறீங்க, ஒரு இடத்த வாங்கி போட்டால் ஒரு வீடுன்னு சொந்த வீடு கட்ட முடியலங்க, இது வரைக்கும் 18 வீடு குடிமாறிட்டோம், என்னன்னே தெரிலங்க, நகை எல்லாமே அடகுல இருக்கு, திருப்பவே முடியல. இப்படி உங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன லௌகீக சந்தோஷங்கள் இருக்கு இல்லையா, வீடு என்ன பெரிய விஷயமா, முக்கியமான வீடு இல்லாட்டினா நான் வாழ முடியாதா, சொந்த வீடு இல்லாட்டினா, நகை இல்லாட்டினா வாழ முடியாதா, இல்ல அன்னம் பிராணமயம் ஜெகத் அப்படின்னு இருக்கு. அன்னம் பிராணன், அதுதான் உணவு தான் பிராணன், அதுதான் இந்த உலகை ஆளுகிறது, உணவு தான் உலகை ஆளுகிறது, நகை ஆளல, சொந்த வீடு ஆளல. ஆக அன்னமயம் பிராணமயம் ஜெகத், இதை நாம அடிநாதமாக வைத்துக்கொண்டு உங்களுடைய லௌகீக காரியங்கள், சொந்த வீடு வாங்கின கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, சொந்த வீடு ஏலத்துக்கு வருது, சொந்த வீடே கட்ட முடியாம தவிக்கிறேன், இடம் வாங்கி போட்டேன், நகையெல்லாம் அடகுல இருக்கு, இப்படியான விஷயங்கள் உங்களுடைய லௌகீகத்துக்கு தேவையான சின்ன சின்ன இதெல்லாம் அல்ப சந்தோஷங்கள் அப்படின்னு ஆதிசங்கரர் விவரிக்கிறார். இதெல்லாம் சாதாரணமான சந்தோஷங்கள்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால இந்த சந்தோஷங்களை கூட உங்களுக்கு பூர்த்தி செய்ய பிரபஞ்ச சக்தியான அம்பிகை தேவி உங்க வீட்டுக்கு வருவோம். உங்க வீட்டுக்கு வரணும்னா எப்படி இருக்கணும் சொல்லுங்க, உங்க வீடு சுத்தபத்தமா இருக்கணும், லைட் ஈட்லாம் போட்டிருக்கணும், ஈரோடு இருந்துச்சுனாக்கா ரோட்ல போற நமக்கு யார் வீடுனே தெரியலையேங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிடுவோம் இல்லையா. நம்ம இப்படிலாம் இருந்தாக்க அம்பிகை என்பவள், தேவி என்பவள், கருமாரி என்பவள், காமாட்சி என்பவள், மீனாட்சி என்பவள், விசாலாட்சி என்பவள், சமயபுரத்தாள் என்பவள், இருக்கன்குடி மாரியம்மன் என்பவள், காளியாத்தாள் என்பவள், காளிகாம்பாள் என்பவள், இப்படி எத்தனை திருநாமங்களோட தேவியர் இருக்காங்களோ அந்த தேவியர் ஒட்டுமொத்த சக்தியாக உருமாறி நம்ம இல்லத்துக்கு வருவார்கள், நம்மை அருட்கடாட்சிப்பார்கள், நமக்கு பொன்னும் பொருளும் அள்ளி தருவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். ஆக இந்த அம்மனுக்கு உகந்த ஆடி மாசத்துல முதல்ல வீட்டை 30 நாளும் அந்த ஆடி மாசம் முழுவதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். காலையும் மாலையும் தீப தூப ஆராதனைகளை செலுத்துங்கள். செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் காலையில உங்க வீட்டு வாசல்ல மாவிலை தோரணத்தை கட்டுங்க. காலையிலையும் சாயந்தரத்திலையும் வீட்டு வாசல்ல 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைங்க. தயவு செய்து இதை இந்த ஆடி மாசத்துல செஞ்சு பாருங்க. இதை விட எண்ணற்ற பரிகாரங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட இந்த எளிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்னல்களை போக்கும். உங்கள் வாழ்க்கையில இதுவரை நீங்க பட்டுட்டு இருக்கிற துன்பங்களை எல்லாம் பறந்தோட செஞ்சு சந்தோஷம் இருக்கிற தோஷங்கள்லயே ரொம்ப முக்கியமான தோஷம் வந்து சந்தோஷம் தான். ஏன்னா சந்தோஷம்னு ஒண்ணு வந்துருச்சுனாக்க சகல தோஷங்களும் விடுபட்டு, சகல தோஷங்கள்ல இருந்து ஒரே ஒரு தோஷம் இருந்துருச்சுனாலும் கூட சந்தோஷம்ங்கிறது அடிபட்டு போயிடும். அதனால உங்கள் இல்லத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கணும். உங்கள் இல்லத்துல உங்கள் இல்லத்தாரில் குடும்பத்து உறுப்பினர்கள் கிட்ட இருக்கிற தோஷங்கள்ல இருந்து நீங்க நிவர்த்தி அடையணும்னா ஆடி மாசத்துல நான் சொன்ன இந்த வழிபாட்டை சிரமேற்கொண்டு ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை அடுத்தடுத்த மாதங்களிலும் தந்து உங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றும், பலப்படுத்தும், உரமூட்டும், உயிர் கொடுக்கும் என்பது சத்தியம். வணக்கம்.